சீனு, காயத்ரி மாமா வந்திருக்காரு. ஐயா வாங்க வாங்க. ஐயோ சந்தோஷத்துல என்ன உளறதுன்னே தெரியல. வாங்க வாங்க, உள்ள வாங்க உள்ள வாங்க. வேண்டாம் வேண்டாம், டிவன் இல்லங்க. ஓடலாம் தலையில விழும், காலுக்கு நடுல எலி ஓடும். அது மட்டும் இல்லைங்க, தூசி நாசி போசி ஒரே தும்சி தும்சி. வெட்டி பையல, நீ போய் ஐயாக்கு டீ வாங்கிட்டு வாடா. நீங்க எப்படி உட்காருங்க, இப்ப வந்துருவான் அவன். நான் வரேன். நீங்க வேணா அந்த கட்டில உட்காருங்களேன். பாதி சோப் போட்ட மீதி போட்டு ஓடி வந்துடுறேன். ஐயோ அந்த லெஃப்ட் சைடுல உட்காராதீங்க, கால் கொஞ்சம் வீக்கு. வேணும்னா ரைட் சைடு கார்னர்ல உட்காருங்க. ஐயா. என்னப்பா? நான் இங்க இங்கிலீஷ் ஸ்டைல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல அந்த மரப்பெட்டிக்குள்ள ஒரு துண்டு இருக்கு, அது கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா? எடுத்து தரேன். பாத்து, அந்த தாப்பால் கையோட வந்துரும். கிடைச்சுதா? ஐயா கிடைக்கலையா? இப்பதான்பா கிடைச்சது. என்னையா தம்பி, கண்டுபிடிச்சிட்டீங்களா? உன் பெட்டியில ஒரு போட்டோ இருக்கே, அது யாருப்பா? தெய்வங்க. என்ன பெத்து வளர்த்து பெரிய ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எங்க அம்மா. அது உங்க அம்மாவா? ஆமா, நான் தான் சொல்றேன்ல. அப்படின்னா உங்க அப்பா யாருன்னு? ஐயோ, அத பத்தி என்ன கேட்காதீங்க. எங்க அப்பா யாரு என்னன்னு கேட்க போய் தான் எங்க அம்மாவையே நான் இழந்துட்டேன். ஏன், அவரை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா? ஏன் தெரியாது? எங்க அப்பா ஒரு உத்தமர்னு எனக்கு தெரியுமே. என்னப்பா, உங்க அப்பாவை பார்த்ததே இல்லைங்கிற, உத்தமர்னு எப்படி சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எங்க அம்மா சொன்னா அவரு உத்தமர் தான். ஐயா அந்த துண்டு கொடு. ஐயா ஐயா போறீங்க? ஐயா துண்டு. சார் 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 சார், என்ன அதுக்குள்ள புதுக்குன்னு கிளம்பிட்டீங்க? டீ வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சார் இது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு போய் இப்படி கண் கலக்குறீங்களே. பெரியரே, பெரியரே, நீங்க நம்ம வீட்டுல இருந்து கண் கலங்கி வண்டி ஏறி போயிட்டதா அந்த பீடி பாயா சொன்னா. நீங்க எங்க அம்மா பத்தி கேட்ட உடனே உங்ககிட்ட ஏதோ என் கதையெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. அதான் பொல பொலன்னு எல்லாத்தையும் கொட்டிட்டேன். நான் ஒரு மடையன், அறிவே கிடையாது. நீங்களே இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கீங்க. உங்ககிட்ட என் கதையை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே யாருக்கிட்டையும் என் கதையை சொல்லவே போறதில்ல. நீங்க இங்க வந்துட்டீங்களா? தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் வரேன். தம்பி, உன் மனசுல இருக்கிறத நீ சொல்லிட்ட. என் மனசுல இருக்கிறத நான் உனக்கு சொல்ல போறேன். நீ பார்க்கிற இந்த ஆதிசேஷன் ஒரு பிரம்மச்சாரி. ஆனா காதல்ல தோத்து போன ஒரு பிரம்மச்சாரி. பெரிய தேயிலை எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரர் என் அப்பா. அவரோட ஒரே வாரிசு நான் தான். அடிக்கடி எஸ்டேட்ல நான் ரவுண்ட்ஸ் போவேன். அப்பதான் நான் அவளை பார்த்தேன், கல்யாணி. அவளை பார்த்த உடனே நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். திரும்ப திரும்ப அவளை பார்க்கணுங்கிற ஆசையில அவளை தேடி போக ஆரம்பிச்சேன். அவளோட அழகு மாத்திரம் இல்ல, அவளோட மனசனுக்கு நான் என்ன இழந்தேன். எங்க காதல் என்னோட அப்பாவுக்கு பிடிக்கல. எங்க காதலுக்கு கல்யாணங்கிற அங்கீகாரம் உடனடியா தேவைப்பட்டது. ஏன்னா என் வாரிசு அவ வயிற்றுல சுமக்க ஆரம்பிச்சா. எங்க காதலுக்கும் எங்க அப்பாவோட கௌரவத்துக்கும் பெரிய போராட்டமே ஆரம்பிச்சது. நான் உன்னை எஸ்டேட்டை பாத்துக்கிறதுக்காக இங்க அனுப்புனேன். நீ என்னடா யாரோ ஒரு பொண்ணை பார்த்து வந்து நிக்கிற. நான் உங்க அம்மா, நாங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்து இதெல்லாம் வேணும்னா இப்படி உள்ள போ. இல்ல அந்த இலை பறிக்கிற கழுதைதான் முக்கியம்னா இப்பவே வெளியே போ. அத்தனை சொத்துக்களுக்கும் வாரிசா இருக்கிறத விட என் வாரிசுக்கு அப்பாவா இருக்கணும்னு முடிவு பண்ண. என்ன கல்யாணி அப்படி பாக்குற?
எங்க அப்பா அம்மாவுக்கு வேணா நான் பொறுப்பான மகனா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா உன் வயித்துல வளர நம்ம குழந்தைக்கு ஒரு பொறுப்பான அப்பாவா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த தண்டை எங்க குடும்ப சொத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இது தாலிக்கு சமம். My dear son. ஐயா ஐயா அவரை காப்பாத்துங்க. யாருமா நீயே இப்படி துடிக்கிற? அவரை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அவன் உன்னை உண்மையா விரும்புறானா? ஆமாங்க ஐயா. டேய் அப்ப போட்டு அடிங்கடா. ஐயா வேண்டாங்க ஐயா, தயவு செஞ்சு அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க ஐயா. ஏம்மா ஒரு வருஷம் இருக்குமா நீ அவன்கிட்ட பழகி? அதுக்கே இப்படி துடிக்கிறியே? 25 வருஷத்துக்கு முன்னாடி பெத்து வளர்த்து ஆளாக்குன என்கிட்டயே சொல்லிக்காம ஓடி போறானே, என் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இத பாருமா, நீ அவனை லவ் பண்ணத நான் தப்புன்னு சொல்லல, ஆனா அவன் உன்னை லவ் பண்ணா பாரு, அதான் தப்பு. டேய் அடிங்கடா. ஐயா உங்க கால பிடிச்சு கேக்குறேன், அவரை காப்பாத்துங்க. டேய் நிறுத்துங்கடா. என்னம்மா என் கால விழுத பார்த்தா நீ அவன் மேல வச்சிருக்கிற பிரியம் பெத்தவன் என் பாசத்தை விட பெருசா இருக்கும் போல இருக்கு. எந்திரி எந்திரி. ஐயா அவரை விட்டுடுங்க. இந்த பாசம் உண்மை இல்ல, இனிமே நீ அவனை எப்பவும் பார்க்க கூடாது. அவன் கண்ணு நீ படவே கூடாது. அத மீறி நீ அவனை பார்த்த அப்புறம் என் பையனை நீ உயிரோட பார்க்கவே மாட்டேன். டேய் அவனை அடிச்சது போதும், கொண்டு போய் வண்டியில ஏத்துங்கடா. நீ அவன் மேல வச்சிருக்கிற பாசம் ஆழமான பாசம் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நான் அவளை தேடாத இடமே இல்லை. எங்க என் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து அவ யார் கண்ணிலையும் படல. அவ இல்லாத என் வாழ்க்கையில வேற யாருக்குமே இடம் இல்லைன்னு முடிவு பண்ணித்தான் என்னை வரைக்கும் நான் ஒரு பிரம்மச்சாரியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கடைசி அவளை பார்த்தது உன் வீட்டுல, அதுவும் போட்டோல. நீ தினம் தினம் கும்பிடுறிய உன் அம்மா, அவதான் என்னோட கல்யாணி. தந்தை யாரோ யாரோ என்றே தனித்திருந்தேன், எதுதான் பேரோ பேரோ என நான் தவித்திருந்தேன். தந்தை யாரென யாரென இன்றே தெரிந்து கொண்டேன், இதுதான் பேரென பேரென இங்கே புரிந்து கொண்டேன். யார் என்று கேட்டதாலே அன்னையை இழந்தேன், யார் என்று கேட்காமலே தந்தையை பெற்றேன். உலகில் எனக்கு ஒரு கவலை இல்லை, துன்பங்கள் துயரங்கள் தொடர்வதில்லை. உலகில் எனக்கு ஒரு கவலை இல்லை, துன்பங்கள் துயரங்கள் தொடர்வதில்லை. லலாலா 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 அப்பா 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 நான் எல்லாருக்கும் சொல்லுப்பா, எனக்கு எனக்கு அப்பா இருக்காருன்னு இந்த உலகத்துக்கு போய் சொல்லுப்பா. எனக்கு அப்பா இருக்காரு, நான் போய் சொல்லுப்பா, எல்லாருக்கும் சொல்லுப்பா. எனக்கு அப்பா இருக்காரு, எனக்கு அப்பா இருக்காரு. என் அப்பா கடிச்சிட்டாரு, எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பா இருக்காரு. இல்ல சீனு,
அவசரப்படாத. இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதிசேஷன் ஒரு பிரம்மச்சாரி. திடீர்னு நீ போய் நான் தான் உன் அப்பான்னு சொன்னா தப்பா போயிடும். நீ ஏன் புள்ளன்னு நான் தானப்பா சொல்லணும். முதல்ல காயத்ரி கிட்ட நீ யாருங்கிற விஷயத்த சொல்லணும்னு தானே ஆசைப்படுறேன். அவ கோயிலுக்கு தான் போயிருக்கா. உடனே போய் அவளை கூட்டிட்டு வா. இதோ இதோ இப்போ இப்போ காயத்ரி, 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 உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ வா. எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. கொஞ்சம் நில்லுங்க. இங்க இருக்கு. அர்ச்சனை முடிச்சிட்டு எதுவும் வாங்கிக்காம போறல. சாமியே வரம் கொடுத்தாச்சு. நீங்க போங்க சார். நீ வா. அம்மா, எவ்வளவு முக்கியமான விஷயம். என்ன இப்படி அவசரமா கூட்டிட்டு போற சீனு? எல்லாம் உன் மாமா சொல்லுவாரு. முக்கியமான விஷயமா நீ இங்க எடுத்துட்டு வா. நீ பா சீக்கிரம். மாமா உள்ள இருக்காரு. நீ போ. சீனு, நீ போ. என்ன சீனு? ஐயோ நீ போ. மாமா, என்ன மாமா? எதுக்கு என்ன அவசரமா கூப்பிட்டீங்க? போ. மாமா, மாமா, ஐயோ, ஐயா